அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சைட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து புட்டிங் காங்கிரீட்டுக்கு மேலே ஷார்ட்டர் போட்டு காலம் காங்கிட்டு போகிறோம். வினோத் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஏகொண்டம் ப்ராஜெக்ட்லேருந்து இருக்க அப்படியே 10 வருஷமாக நம்ம இருக்க அப்படியே காங்கிரீட் மிஸ்திரி, நம்மளுடைய மகிழுந்தோடைய ஓட்டுநர், எல்லா வகையிலையும் பரிணாமமாக இருப்பார். கிரானைட் எடுக்கிற இதெல்லாம் பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாகனத்தை இயக்கிட்டு வந்திருப்பார். நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் மாதிரி, தம்பி மாதிரி நம்மளோட எப்பயும் இருப்பார். இது பாபநாசம் தம்பிக்கு ரொம்ப பக்கம், 30 கிலோமீட்டர் தான். என் இடத்துலேருந்தே ஒரு 40 கிலோமீட்டர் தான் வரும். புட்டிங் வாங்கிட்டு தம்பி போடல, ஏன்னா அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அப்படியே வேறு ஒரு டீம் வச்சு தான் போட்டோம். 2 நாள் காயின்ட்டு போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே இவர் தான் ஃபுல்லாக இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் காயின்ட்டு போட போகிறோம். அப்படி நேர போய் வந்து ஜெயங்கொண்டத்தை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக வினோத் தான் எப்போவுமே காயின்ட்டு எல்லாமே செய்வார். நம்மளுக்கு எல்லா எதுவுமே சப்போர்ட் பண்ணுவோம். அப்படியே நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமானவர். இன்றைக்கி வந்து காங்கிட்டு போகிறதுக்கு இது பண்ணுறோம். காங்கிட்டு ஓடிட்டுருக்கு. தொடர்ந்து பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுட்டிங் காங்கிட்டு போட்டதோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி, செப்டி டேங்க் இதெல்லாம் வந்து கட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி அதெல்லாம் கட்டி முடித்ததுனால வந்து காலம் ரைஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன்லேருந்து காலத்தை ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து நம்ம மூலமட்டம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது 1.25 அடி கட்டுங்க மிஸ்ட்ரி, வாங்க. ஏன்னா நம்ம இந்த கேப் வந்து 1.25 அடி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். பாருங்க சார், 1.25 அடி பாருங்க சார். 1.25 அப்படியே அங்கே காட்டிடுங்க. 1.25 அங்கேயா சார்? ஆமாம். ஒன்றே முக்கால் இங்கே தான் வச்சு பார்த்தோம். ஓகே, இந்த நூல் ஓகேச்சா? இப்போ அந்த ஆணி டு ஆணி கட்டியிருக்கீங்களா அதை? ஓகே. இப்போ இந்த தெக்கோட கலவை பார்த்துருவோம். அந்த 1.25 இந்த ஆமாம் சார். பெரிய டைப் எப்படிங்க? நான் இருக்கு சார், நீங்கள் வச்சுருக்கேன். எட்டு நாட்டுக்கு காண்ற மாதிரி தான் சார். பரவாயில்ல. பெரிய டைப் கரெக்டாக ஒரு அடியில் அப்படிங்க? சரிங்க சார். பதினோரு அடி மிஸ்திரி ஒரு அடியில் பிடிச்சி. அது அந்த சார். நீங்கள் கேட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். பிடிங்க, இழுத்து பிடிங்க. ஓகே, 11 அடி சார். இங்கே 14.9. ரெண்டாவது அளவு வந்து 14.9. ஓகே சார், நம்ம திருப்புங்க. திரும்ப பதினாலு 9. ஓகே, 16.5 1.5 1.5. ஆமாம் சார், 1.5. ஓகே. அப்படியே லாஸ்ட் அப்படி ஒன்று. லாஸ்ட் வந்து 27.25. ஒரு மரம் போட்டுக்கிட்டேண்ணா. அளவு பார்த்துக்கோங்க சார். அளவு பாருங்கள், அளவு பாருங்கள், அது தள்ளுது பாருங்கள். நான் தள்ளிக்கிறேன். முடிஞ்சனே சார் 17.25. ஓகே
ம் ஓகே. ம் அந்த காலத்துக்கு ஒரு முட்டை வச்சுருங்க. வச்சுருங்க சார். அப்படியே அதோட ஆப்போசிட் சைடு பின் பக்கத்துலேயும் அதே சேம் அளவுகள் செக் பண்ண போகிறோம். பிடிங்க, இங்கேருந்து கட்டிங்க. அதான் பார்த்தாச்சு, இதுலேருந்து பிடிங்க. அது இதுலேருந்து தான் சார். இது இப்படி தொட்டிக்கினே வச்சு பிடிக்கக்கூடாது, அளவு கிராஸாக வரும். இங்கே வாங்க, இங்கே வந்துருங்க, இந்த லைனுக்கு நேரம் பிடிங்க, அப்போ தான் சரியாக வரும். இங்கே வந்துருங்க, காலத்துட்டு வந்துருங்க. பிடிங்க. அங்கே 27 கலவைங்க. கரெக்டாக இருக்கு. 27 கால். ஆமாம். சரி, வந்து பார்த்துக்கிறேன். அப்படி பண்ண டேப் முறுக்கிட்டு பிடிங்க. ஒரு 1/2 இன்ச்சு இங்கே போகணும் இந்த கம்பி. சார். ஆமாம், பிடிங்க, அப்படியே பிடிங்க. கரெக்டாக இருக்கா? அது மாதிரி இருந்தது, சரி பண்ணிட்டேன். ஓகே சார். 11 அடி ஓகே. அப்படி இருக்கு. 14.75. 14.75 சார். ஓகே. 16.1. இந்த பார்க்குறேன். இருண்ணே இல்லை, இது ஆடுதுன்ட்டு நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஆ 1.5. ஓகே. இந்த அளவு சரியா இருக்கு சார். சரியா இருக்கு. வந்துடும். 27.3 ஓகே. சரியா வச்சு சார். இங்கேருந்து அளவு எடுத்து போயிட்டா இல்லை அங்கேருந்து வந்தாலும் சரி. அங்கேருந்து அளவு இருக்குது. சரி, ரைட்டு. ஆமாம், அங்கேருந்து அளவு இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதுக்கு நேரம் போங்க. இங்கே வாங்க. இந்த பக்கமே விடுங்க, அப்படியே போங்க நேராக. அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்களா சார்? அப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு போயிடுவோங்க நம்ம 2 பேரும். அவுட்டர் அளவு 46 அடி. 45. ஒரு அடி சேர்த்து 46. ஒரு அடியில் பிடிங்க கரெக்டா. 46. 46 ஓகே. அப்படியே போயிருங்க அடுத்த அளவுக்கு. 38. அப்படியே இருங்க, அப்படியே பண்ண சார். அப்படியே 2 அளவும் பார்த்துக்கலாம். 38 இருங்க. ஒரு லாணி இந்த பக்கம் திருப்பி விடுங்க, கொண்டையை திருப்பி விடுங்க, அவ்வளோதான். உள் பக்கம் தான் இருக்கும் கொண்டை. பண்ண இந்த காலத்தில் இடிக்குது. 38. அந்த இடத்துல பார்த்துருக்கேன் சார். இங்கிருந்து அங்கே அப்படியே வாங்க பார்த்துக்கலாம். அப்படியே எடுத்து பிடிங்க பார்த்துக்கிறேன். 32.8. ஆ 32.8. அடுத்தது சார். 22.6. ஓகே சார். அந்த அளவு சார். அங்கே அப்படியே பண்ண 15.5. அப்படியே டேப்பை திருப்பி விடுங்க. நீ அப்படியே பண்ண
ஓகே 15 இன்ச்சு ஓகே. அடுத்தது சார் அடுத்து வந்து 7 9. வேண்டாம்டா பில் பில் இதுதான் நேரம் ஆகும். 40 ரூபா 30 ரூபா. அப்படிங்க. ம் சரி சரி. அந்த மண் கொஞ்சம் இருக்கு சார். எங்கே இருக்குது இதுவா? ஓகே. நீங்கள் பார்த்து பிடிங்க. ஓகே 7 9 ஓகே. சரிங்க சார். அந்த வாரம் அப்போ அப்படி அங்கண்ணே அந்த காலத்துக்கு கேப்லே கட்டிக்கிறீங்களா அந்த லைனில் இருந்தலாமா? ஆமாம் சார். அந்த அவுட்லேயே போயிடலாம் சார். அப்படியே பாருங்கள் 7 9 பாருங்கள். பார்த்துக்கோண்ணே. இன்னும் இல்லை. நீங்கள் அங்கேயே இருந்த வேண்டியதான். அப்படியே அங்கே ஸ்ட்ராங்காக உட்காந்துக்குங்க. சரிங்க சார். அண்ணே இது பாருண்ணே ரொம்ப கஷ்டப்படணும். ஒட்டி கூட பிடி. ஒட்டி கூட பிடிங்க போதும். ஒட்டி பிடிங்க. சார் 7 9 ஒரு நூறு அந்த அது வேறு உள்ள திருப்புங்க. அதை உள்ள திருப்பினே. இங்கே இந்த பக்கமா இது திருப்பி இருக்கு சார். இல்லை அவரை. ஓகே நீங்கள் பாருங்கள். 9 அதான் 15 5 இருக்குது சார். ஓகே. 22 6 இருக்குது சார். ஓகே. 32 8 10 மச்சான் கலையில் தண்ணி ஊற்று. கலவை பட்டி 8 சார். 32 8 ஓகே. 38 38 சார். சரி. 46 சார் 46. ஓகே. அவ்வளோதான். வாங்க ஈஸி நம்பர்லேருந்து ஆரம்பிங்க. கொண்டு இருக்குது அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து நூல் எல்லாமே வந்து அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா மூலமட்டம் திருப்பி ஏற்கனவே வந்து இதுலேருந்து 1 1/4 அடி வச்சு நூலை கட்டிட்டு அந்த லைனை வந்து ஆணி போட்டு முறுக்கி வச்சுருக்கோம். அளவுகள் எல்லாமே நீட்டாகிடுச்சு. இங்கே வந்து கம்பி அடித்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் வர 5 கம்பிகள் மட்டும்தான் கம்பி. மீதி அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆணி தான். ஆணி இருக்கிறதால அளவுகள் எதுவும் மாறாது. அந்த கொண்டையில் இருக்கிற அளவு மாறுதான்னு மட்டும் பார்க்கணும். அவ்வளோதான். எல்லாமே சரியாக இருக்குது. ஷார்ட்டருக்கு காயிண்ட்டுக்கு கலவை போட்டிருக்கிறாங்க. ஷார்ட்டருக்கு மார்க் பண்ணுறதுக்கும் கலவை போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தூக்குண்டு விட்டு எல் ஷேப்பில் நூல் இருக்கும். காலத்துக்கு அவுட்டரில் கரெக்டாக இருக்கும். 2 பாயிண்ட்டு ஒரு நூலுக்கு 2 பாயிண்ட் போட்டு லைன் பார்த்து எல் ஷேப்பில் நூலை அடித்து கொடுத்துட்டோம்னா ஷார்ட்டரை மாட்டி காயிண்ட்டை போட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்து பெட்டி போட போகிறோம். சார் மரம் எதுவும் குறுக்க போடணுமா? இந்த இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே குத்துங்க சார்.
அது இப்போ இந்த நரம்பு குத்திருக்கீங்க. புரியுது புரியுது. ஒரு இடிக்குது. அது செட்டில் இருக்கிற சொல்லுவா, எடுத்து சொல்கிறேன். செட்டில் கேன் இருக்கு பாரு. அது ஒரே மட்டும் போல இருக்கா. இங்கே பாரு. இல்லை சார். தாங்கத்துக்கு சுண்டு 3 நாள். ஓகே தெரியுதா? வர அடிங்க. கொஞ்சம் தலையை நூற்றுங்க. செட் பண்ணிட்டு என்ன வரும். இந்த கிழமை அப்படி தூக்கிட்டு. ஓகே அடிங்க. காலமுடைய அவுட்டரில் நம்ம நூல் கட்டி இருக்கிறதுனால ஒரு நூலுக்கும் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை அப்படியே தூக்கி விட்டு கண் பார்வைக்கும் ஒரு தடவை நூலுக்காக அந்த மட்டக்குள்ள லைன் பார்த்து கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஷார்ட்ரு கரெக்டாக அமைஞ்சிடும். இதுக்காக ஷார்ட்ரு மட்டும் வாங்கிட்டு போட்டுக்க வேண்டியதான். கரெக்டாக மார்க்குக்கு வெளியில் இருக்கணும் ஆங்கிள். ரொம்ப போகக்கூடாது, கரெக்டாக மார்க்கில் தான் உட்காரணும். சார் நம்ம சாய்பாபா கோயில் சைட் இருக்குல்ல சார், அது உள்ள பக்கோட மொத்தம் அண்ணன் தானா சார்? சொன்னார் மிஸ். ஓகே கரெக்டாக வந்துச்சா? ஓகே சரி, இந்த பீஸையும் எடுத்து போடுங்க. காயின் நல்லா சிமெண்ட் அதிகமாக போட்டுக்குங்க. போட்டுங்க சார். சரி 6 செட்டி. கொஞ்சம் எனக்கு வேலை இல்லை சார். என்னது? கொத்தனார் வேலை அங்கே இல்லை லோக்கலில். அப்படியா? அதனால சரி மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன் வேலை இருக்காங்க. என்ன கைட்டு வச்சுனே? கைட்டு வச்சுட்டேன். ஓகே காயின்ட்டு வாங்கி போடுங்க. கரெக்டாக இருக்கு. ஓகே ஒரு நேரம் அந்த 2 போஸ்ட் அந்த 2க்கும் இது இந்த 2க்கும் போதுமா சார்? போதுங்க. திண்டிவனம்லாம் பெரம்பலூர் முடிச்சுட்டு போகலாம்ல சார்? திண்டிவனமா? திண்டிவனம் போய் காலம் போட்டு கொடுத்துட்டு வந்துடணுங்க. ஆமாம், அப்போ தான் அவங்க ஃபுல் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்சுட்டு அங்கே போகலாம். ஆமாம், காலத்தை தள்ளாதீங்க, கையில் அடிக்குது.
சார் இந்த வரேன். கரெக்டாக இருக்கு. அண்ணே ஓகே. அப்படியே கீழே வந்துடுங்க அதுக்கு ரெண்டுக்கும். நான் அங்கே போகிறேன் சார். ம் மச்சான் வா அதில் தூக்கம் போகணும். எடுத்துட்டு போகணும். சரி அப்போ அப்படி கிளியர் ஏன் போ அங்கே அங்கே இருந்தாங்க. சார் சார் வைப்ரேட்டர் எடுத்தா சொன்னீங்களா? ஓகே சார் வைப்ரேட்டர் இங்கே இருக்குது, வயத்து அப்படியே இருக்குது. பார்த்து ஓகே அடிங்க. இங்கே வந்துடுங்க. அப்படி இப்படி விட்னே அந்த சின்னது ஏன் பக்கம் விட்னே ஏன் பக்கம் அப்படிதான் 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 இன்னும் இழுத்து ஏற்றி மாட்டினேன். ஒரு இது கோட்டு கட்டி வச்சுக்கணும். கோட்டை அழைச்சி விடாதீங்க. கொஞ்சம் நவுத்தி ஆச்சா. அப்படியே வைங்க. இந்த லைன் பார்த்துருவோம். அச்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பாடிங்க. இந்த கை மட்டும் லேசாக உள்ள அந்த கை. இதுதான் சார். இந்த கை இதுங்களா? ம்
இன்னும் கொஞ்சம். ஓகே. ரெண்டுமே ஒன்றா மேட்ச் ஆகுது பாருங்கள், சூப்பராக மேட்ச் ஆகுது. ரெண்டுக்குள்ளேயும் ஒரு லைனு, அதுவும் இதுவும் பாருங்க. ஒரே லைனில் மேட்ச் ஆகிடுச்சு. எத்தனை மூட்டை இருக்கக்கூடாது, போடுங்க இருக்கக்கூடாது. ஒரு ஒரு பாக்ஸுக்கு 1/2 மூட்டைன்னு வச்சா கூட சார் 9 மூட்டை தானே விடுறோம். 18. ஆமாம் ஏக்கா, ஒரு 8 மூட்டைக்கு முதல் செட் பண்ணுங்க. ஏன்னா முக்கால் 4 காலம் இருக்கு, கம்மியாக தான் பிடிக்கும் காங்கிட்டு. 8 மூட்டைக்கு செட் பண்ண ஃபர்ஸ்ட், அப்புறம் போட்டுக்கலாம். 10லனா போட்டுக்கலாம். போட்டால் காங்கிட்டு மீறும் ஒரு முட்டைக்கு. ஒரு பாக்ஸுக்கு 1/2 மூட்டைன்னு வச்சா கூட 20 பாக்ஸுக்கு தான் 10 மூட்டை கணக்காகுது. 20 பாக்ஸே நம்மகிட்ட இல்லை. ஒரு 2 மணால் ஒதுக்கி மட்டும் வைங்க, எல்லாம் வேணாம், தனியாக ஒதுக்குங்க. பாண்டால் அள்ளி ஒதுக்குங்க. இங்கே இருக்க மூட்டையே போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நான் தூக்கி செட்டில் தான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே சார். வேறு வேறு கொடுத்துடலாம் சார். இது தெரியுது சார், தெரியுது சார். சென்டர் பாயிண்ட் வச்சு ஒன்றும் பண்ணல. அப்படியே லைனாக போகலாம். 100 நிமிஷம் இருக்கேன். சிமெண்ட் மட்டும் மேலே நல்லா போட்டுக்கோ. எப்படி இருந்தாலும் நீ அந்த 5ஐயும் போட்டுட்டு அடுத்த செகண்ட் கழட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு எதை போட்டு அதுலேருந்து கழட்டிகிட்டே வரணும். சார் எதாவது என்ன பார்க்குறீங்க? கிழக்கு மேற்கு வைங்க. கிழக்கு மேற்கு. அடிங்க. ஓகே. அவ்வளோதான். சார் கொடுத்த காசு தூக்கி சரியாக போச்சு சார். இன்னும் 9 ரூபா இருக்குது சார் கடையில். ரெண்டுக்குமே கலவையை போட்டுருங்க. போட்டுறேன் சார். வேணாம்னா இதை பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் இது பண்ணிக்கிறேன், நீங்கள் போன பண்ணிக்கிறேன்.
இல்லை சார். அப்போ இந்த நூலில் கல்லூரி வசதி இருப்பார் பண்ண எடுத்துட்டு போகல சார். ஓகே சார் இந்த லைன் பாருங்க. ஓகே ஓகே நான் தான் சொல்றேன்ல, யாருக்குண்டாவது இருக்க போது பாட்டு சொல்றேன், அவன் எடுத்து தொடக்கிறது என்ன அர்த்தம்? அது நான் தான் சொல்றேன்ல, யாருக்குண்டாவது இருக்க போது பாருங்கிறேன். செலவு கொஞ்சம் உள்ள போடுங்க இந்த இடத்துல. ரொம்ப உள்ள கரெக்டாக இருக்கு. அந்த டேபத்தி அவங்க போட்ட நேரத்தில் தும்மலும் வந்துச்சு சார். ஓகே சார். அவ்வளோதான் வந்துருங்க. அடுத்தது நான் கரெக்ட் பண்ணுவேன். போனா வண்டி நெருங்க சொல்கிறான். நூலை வந்து இறக்கி ஒரு குழி மட்டும் சேறு இறங்கிருச்சு. இந்த பக்கம் ட்ரம் வச்சு தண்ணியெலாம் ஊற்றிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி இருந்ததுன்னா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு அப்புறம் தான் ஷார்ட்ரு பண்ணணும். இந்த சேறு வந்து படிஞ்சிருக்கும் போது அப்படியே ஷார்ட்ரு போட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா செப்டிக்கான மாதிரி 2 காயிட்டும் இணைய விடாது. இதில் ரொம்ப கவனம் இருக்கணும். எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு ஷார்ட்ரு இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். பதிச்சுட்டு தண்ணி ஊற்றி அழைச்சி விட்ருங்க. எத்தனை ஷார்ட்ரு போட்டிருக்கு? எத்தனை போட்டிருக்கு?
ஆமாம் காயின்ட்டு போட்டால் கிளம்பிட்டே இருக்கலாம். காயின்ட்டு போட்டால் உட்காரத்துக்கு வேலை இல்லை. லேசாக அலசி விடுங்க. நேராக காலத்துக்கு நேரம் டப்பாவை நேராக விட்டு கொடுத்துருவாங்க. காலத்து உள்ளே இருக்கிறதும் வெளில வந்துடணும். அப்படி அந்த விளக்கம் என்ன சொல்லுவாங்களோ ஷார்ட்ரு மார்க்கிங் முடிஞ்சுது. ஒரு பக்கம் ஷார்ட்ரு போட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பெட்டி மாட்டிகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் காங்கிட்டு கண்டிகிட்டு இருக்கிறாங்க. லெவல் கடத்திட்டோம், டியூப் லெவல் கடத்திட்டோம். டியூப் லெவல் கடத்தி எல்லா கம்பிலையும் மார்க் பண்ணியாச்சு. அது இருக்கு பாருங்க இந்த இதில். அந்த மார்க் வந்து எல்லா காலத்துலேயுமே கடத்திருக்கோம். அந்த மார்க்லேருந்து வந்து 2 அடி 11 அங்குலம் இறக்குற மாதிரி பிளானு. டெம்பரரி லெவல் தான், நம்ம ஒரு லெவல் வைக்கிறது தான். பூமியிலேருந்து 6 இன்ச்சு இறங்கணும் பீம், அதான் கான்செப்ட்டு. இது வந்து பீம் வந்து இந்த பூமியில் 6 இன்ச்சு கீழே இறங்கணும். அதுக்காக காலத்தை 6 இன்ச்சு இறக்கி போடணும். அதுக்காக லெவல் வந்து ரோட்லேருந்து ஒரு லெவலில் கடத்தினாங்க. அது வந்து இறக்கி பார்க்கும்போது அது கரெக்டாக 2 அடி 11 அங்குலம் வருது. அந்த 2.11க்காக இந்த மார்க்காக வந்து 2.11 இறக்கி நம்ம காயின்ட்டு போட வேண்டியது. காலமெல்லாம் ஒரே லெவலாக வந்துடும். M20 மிக்ஸு, ஹேண்ட் மிக்ஸு 1:2:3க்கு ரேஷியோ சொல்லியிருக்கேன். காங்கிரீட் நல்லா பதமாக டைட்டாக கொடுக்க சொல்லியிருக்கேன். வைப்ரேட்டர் இருக்குது, கொண்டு வந்து செட் பண்ணியாச்சு. வைப்ரேட்டர் இருக்குது. எல்லாம் மார்க்கு தான், மார்க்காக தான் போடணும். இந்த மேலே மார்க்லேருந்து இந்த கம்பி இருக்குல்ல, கட்டியிருக்க பாருங்க, கட்டு கம்பிக்காக கீழே இருக்கணும். அப்படி அதான் மேலே தூக்கி போட்டுறக்கூடாது காயின்ட்டு. நீ தானே பார்க்க வேணும் அது பார்த்துக்க. கீழே எந்த கம்பி, இந்த கம்பி எதாட வருதோ அந்த அளவுக்கு காங்கிரீட் அடிமட்டம். இந்த கம்பி தான் முட்டணும், அங்கே ரிங்ஸ்லாம் கணக்கு கிடையாது. இந்த கம்பி போய் அந்த காங்கிரீட்ல குத்துனு உள்ள ரெடி அப்படிதான் போட்டுறாத. அப்படிதான் சார் வச்சிருக்காங்க. வேணா கூட அந்த காலில் அப்படியே அதை வச்சுட்டு நில்லு. பழம் வச்சுனா காலம் வராது. பழம் சரி சும்மா நிற்கலாம். கொஞ்சம் லூஸ் ஆளி விட. நான் கொடுத்துக்கிறேன். மிஸ்ட்ரிங் வைக்கிறேன். சரிங்க சார். கூட ஒரு 4-5 பாண்டு ஒரு தடவை வைப்ரேட் போட்டுக்கலாம். சுற்றியில் வச்சு தட்டி விட்டுருங்களா? கடைசியில் தட்டிக்கலாம் சார். சரி, வைப்ரேட் போட்டு கடைசியாக தட்டிங்க. ஆட்டே வா 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 வா. நடந்து வா நடந்து வா நடந்து. இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். லிஃப்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். மச்சான் எந்த போகிற? மாத்தி போடு சைடா. சொல்லண்ணா தீட்டு வாங்க தீட்டு. அது ஓகே தான், அதை சொல்ல சொல்ல.
ஷார்ட்ரு காங்கிரீட்டு காலம் காங்கிட்டு ரெண்டுமே ஒரே கிரேடு தான் பண்ணலாம். ஷார்ட்ரு காங்கிட்டுங்கிறதுனால அதை வந்து சிமெண்ட்டை ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது. நம்ம கூட என்ன பண்ணலாம், ஏன்னா நம்ம உடனே கழட்டுறதுனால ஷார்ட்ரு காங்கிட்டுடைய இதை வந்து நம்ம M25 ரேஞ்சு கூட நம்ம போட்டுக்கலாம், தவறு கிடையாது. மேலேயும் சிமெண்ட் தூள் போடுறோம், ஆனால் குறைக்கக்கூடாது. கலவை ரேஷியோ குறைச்சி சிமெண்ட்டோடைய இதை குறைக்கக்கூடாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஷார்ட்ரு கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்காக மாட்டி கரெக்டாக நகராமல் காய்ந்து போகணும். அதுமாதிரி ஓரத்தில் வந்து ஜல்லி பேக்கிங் நல்லா ஆகிற மாதிரி கரணையில் போட்டு பேக்கிங் பண்ணி தேய்ச்சி அதுக்கப்புறம் தூள் பண்ணிவிட்டு அப்புறமா இது பண்ணணும். ரெண்டு பங்கு சொல்லணும், ரெண்டு பங்கு போட்டாங்க மேலே. முடிஞ்சா என்னது அளவு அளவு எப்படி பார்த்த வாங்கிட்டு பார்த்துட்டியா? முடிஞ்சா இது சரி. காயின்ட்டு முடிஞ்சிச்சுன்னா கவர் பிளாக் வைக்கணும். ரெகுலேட்டர் போட்டு தான் லெவல் பண்ணிட்டு வரோம். அளவு இருக்குது, அளவு கம்பிக்காக காயின்ட்டு போடணும் கரெக்டாக. ரிங்ஸில் வைக்கணும். அது வைக்க முடியலையா? திருப்பி வச்சுட்டியா? சரி, நாலு பக்கம் சரியாக இருக்கா? இந்த கை கொஞ்சம் கிராஸாக தெரியுது. சரி, தூக்கு செக் பண்ணி காட்டுங்க. சரி, இந்த முள்ள காட்டுங்க. அந்த சைடா? ஓகே. வாங்க. ஜல்லி வச்சாச்சா? வைக்கணும் சார், வச்சுக்கலாம் சார். ஒன்றரை ஜல்லி வைக்கக்கூடாது, முக்கால் ஜல்லி தான் வைக்கணும். இல்லை கீழே கீழே வைக்கிறதுக்கு. ஓகே, ரைட், ஓகே. ஓகே, நல்லது. உள்ள காயின்ட்டுக்குள்ளே வந்து முக்கால் ஜல்லி வைங்க. கொஞ்சம் தண்ணி டைட்டாக விட சொல்லுங்க. நேற்று வைப்ரேட்டர் போடுறோம். அது போல பார்க்கலாமா சார்? அது முடிஞ்சு, அதை பார்த்துட்டு இருந்துருங்க. போட்டுட்டு போய் எட்டி வாங்கிட்டு வந்துருங்களா சார்?
பாக்ஸ் அப்புறம் ஃபிட் பண்ணாங்க. அளவு பாருங்கள், அளவு பாருங்கள் எவ்வளோ பண்ணோம். சரியா போய் சட்டுக்கு போதும் போதும், இங்கே போதும். வழிபட்டு வச்சு போட்டு விட்றியா? அடுத்து போடுங்க. இந்த கல்லாம் வைக்கக்கூடாது. ஏங்க கவர் பிளாக் வாங்கி வைங்க. ஐயே கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தால் இப்படி தான் இருக்கீங்க. இந்த கல் அதானே எடுத்து வச்சிருக்கேன். அந்த கல் பாக்ஸுக்கு அடியில் தூக்கு பார்க்கறதுக்கு. இறக்கி விட மேலே வச்சு சுற்றிட்டு கூடாது. தூக்கு பார்க்கும்போது அடியில் பாக்ஸுக்கு சப்போர்ட்டுக்கு வச்சிருக்காரு கல். கவர் பிளாக் வையே. இன்னொத்த கொட்டு கொட்டு பாத வருவார். இப்படி 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 திருப்பு. அப்படி இப்படி திருப்பு. இப்படி கையை திருப்ப. அப்படி வைங்க. அந்த காரணம் ஒன்று வைங்க. சொல்ல இந்த நீட்டில் வைக்கலண்ணா. இந்த நீட் வரல. ஓகே தான் உங்களுக்கு. ஆமாம் இன்னும் வரணும். இன்னத்து இன்னும் வரணும். இப்படி வேணும். அந்த ரிங்கில் உட்காரணும். அது நான் நீட்டில் வைக்கலாம். அப்படி வச்சுன்னா தானே வரும். அதையும் நீட்டில் வை. சரிங்க வாங்க வா. லேசாக அந்த பக்கம் இந்த நீட்டை வச்சு லைட்டாக தள்ளு. இந்த மூளை அந்த மூளை அந்த மூளை இந்த அதை தள்ளுங்க. அவ்வளோதான். தூக்கு பார்த்துக்க வேண்டியதான். ஜல்லி குத்திக்கிங்க. ஜல்லி குத்திட்டு தூக்கு பார்த்து விடுங்க. அளவு கம்பி எங்கே வச்சிருக்கா? இங்கே இருக்கு பாரு உன் கரெக்டா. அளவு கம்பி எந்த பக்கம் இருக்கு பாரு. மேலே வை. அது வந்து வை. அங்கே மேலே தூக்கு. மேலே இருக்குது மார்க்கர். மேலே இருக்கு பாரா. நான் வெள்ளை மார்க்கரு. பாக்ஸுக்காக ஒரு இன்ச்சு இறக்கி போடணும். பாக்ஸுங்கிற பாக்ஸுக்காக ஒரு இன்ச்சு இறக்கி. ஒரு 1.5 பீஸ் பட்டம் வச்சுருந்தேன். பட்டையா கொடுங்க. இப்போண்ணா கொடுங்க. சரி ஓகே. நான் அதனால தான் வச்சிடறது உண்டு. வச்சிருப்பேன். இந்த இது ஒரு 4 எழுதி வைங்க. இப்போ சப்பச்சொல்லி வாங்கிக்கோங்க. தச்சுனா நீ பாக்ஸ் டீச்சர் செய்வாங்க. ஓகே. அந்த பக்கம் பார்த்தீங்க. சரி ஓகே. அதை பார்த்துருங்க. ஜல்லி வச்சுருங்க மறக்காம. சரி
இதான் சேரும். இதுவும் இல்லையா? அப்போ இதாக இதான இது இதுதான் இப்போ கொடுத்தவன். இது இப்படி வச்சு போடு. நான் இருக்கிற மாதிரி வச்சு போடு. அதான் போல்டு அந்த ஓரம் முக்கால் அதில் ஹோல்ஸ் இருக்கும் மாற்றி போட்டுக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் உள்ளடக்கி போடணும், அவ்வளோதான். சொல்லக்கூடாது. சரிப்பா, நீ வேலை இருந்தால் வேலையை பாரு. அடுத்த வாரத்தில் சொல்கிறேன், ஃபோன் அடிக்கிறேன். பாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், போட்டுட்டு வா. சரி சரிம்மா நான் எழுதி வச்சுக்கிறேன் நோட்டில். சரி. நம்ம சென்று எடுக்கிறது என்னத்தனா அதேதான். அவர்தான் மேஸ்திரி, கான்ட்ராக்ட் மேஸ்திரி அப்படின்னு சொல்லிடுவார் சார். அப்படின்னு அவனை எல்லாருக்கும் தெரியும். இருக்குதுடா, இவர் தான் கொத்தனார் மேஸ்திரி. திரும்பி மூஞ்ச காட்டுங்க. பாதி பேருக்கு தெரியும். தூக்குங்க ரெடி பண்ணிட்டாரா? இதில் போடுவான். இதில் வேண்டாம். இதில் என்ன 2 இருக்கா? இதில் 2 இருக்கு, அது 1 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு லைனில். அடுத்தது பேசு போடுங்க. இன்னும் ஒரு 3 பெட்டி தான் இருக்குது. 18 பெட்டி மொத்த கணக்கு நம்மளுக்கு. 15 போட்டாச்சு, 3 பெட்டி தான் இருக்குது, போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பின்பக்கம் வந்து தண்ணி தொட்டியை ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ரெண்டு காம்பவுண்ட் வாலுக்காக பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே 2 வீட்டோடைய காம்பவுண்ட் வால் இருக்குது. அதுலேருந்து ஒரு அங்குலம் உள்ளடக்கி நூல் கட்டியிருக்கோம். எதனால்னா இவங்க பூசும் போது அந்த லைனுக்கு வரதுக்காக, அந்த லைனுக்காக இங்கே ஒரு பெட்டி ஒன்று மாட்டியாச்சு. மீதி எல்லாம் காம்பவுண்ட் வால் பேஸ் வர மாதிரியே தண்ணி தொட்டியை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நூல் கட்டியிருக்கோமா, நூலுக்காக கரெக்டாக கட்டியாச்சு. அதனால தான் தண்ணி தொட்டிக்கு செப்ட் எங்கள் இடையில கூட பிட்டை அப்படியே போட்டாச்சு. இதில் ஒரு பீமை பிடிச்சி நேராக அப்படியே காம்பவுண்ட் வால் மேலே கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுலேயுமே ஒரு 5 உள்ளடக்கி தான் நூல் கட்டியிருக்கோம். செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் 3 பார்த்து போட்டு தண்ணி உறிஞ்சாமல் இது பண்ணுற மாதிரி ஃபில்டர் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. இதை நம்ம பயோ டேங்கை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனுக்காக தொட்டியெல்லாம் மூலமட்டம் திருப்பியாச்சு. இந்த லைனை பேஸ் பண்ணி மூலமட்டம் திருப்பியாச்சு. பில்டிங் லைனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. செட்பேக் விட்டு தான் போட்டிருக்கு. செப்டி டேங்கெல்லாம் பூசியாச்சு. தண்ணி தொட்டி மட்டும் பூசணும். உள்ள தடுப்பு சுவருக்கு இடம் விட்டுருக்கு, கட்டணும். அப்படியே கண்டிப்பாக செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா இதை கட்டினா தான் இதெல்லாம் ஃபில்லிங் பண்ணி கடப்பாறை போட முடியுங்கிறதுனால தான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட்டிங் பண்ணது காரணமே. தொட்டியெல்லாம் கட்டுறதுக்கு காரணமே என்னென்னா அப்போ தான் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி கட்ட. ஏன்னா மண் ஃபுல்லாக வெளில போயிருக்கு. இந்த மண்ணெல்லாம் திருப்பி உள்ளே வரணும். தனித்தனியாக பண்ணால் நம்மளுக்கு செலவுகள் தான் அதிகமாகும். அதுவும் 2-3 நாளில் வேஸ்ட் ஆகும். ஒரே நாள்லேயே ஃபில் பண்ணிட்டு கடப்பாறை போட்டு முடிச்சிட்டோம்னா கான் எடுத்துகிட்டு கொண்டா ஜல்லி போட்டு குத்துகளை போட்டுவிட்டோம்னா கடற்கடன்னு புந்து ரெடி ஆகிடும். பேஸ்மெண்ட் கடற்கடன்னு முடிச்சிடலாம். சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து இங்கேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. நம்மளுடைய சேனலையும் நிறைய பேர்த்துக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய கன்சல்டிங் வேணுனாலும், நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸோட உங்களுக்கு செய்யணுன்னாலோ சொன்னீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு தரலாம். சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஐயம்பேட்டை, கும்பகோணம், பாபநாசம், இதை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் நம்ம இப்போ இங்கே பண்ணுறதுனால அப்படியே அதிகம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம்.
காங்கிரீட் முடிஞ்சுது, காலம்லாம் காங்கிட்டு போட்டாச்சு. சம்பு வந்து ப்ரிக்வொர்க் சம்பு தான், ஒரு 5000 லிட்டர் இந்த மாதிரி சொன்னதுனால இது பண்ணுறோம். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். அதனால தான் சம்புக்கு வந்து கீழே ஃப்ளோர் வந்து பிசிசி ஏற்கனவே போட்டது தான். கொஞ்சம் வந்து முக்கால் ஜல்லியில் காங்கிரீட் போடுறோம், ஏன்னா ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. இதில் வந்து இப்போ ஃப்ளோரு வால் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூச போகிறோம். அதனால் இதுக்கான வேலை இது வந்து தரையில் ஒரு 3 இன்ச்சு வச்சு காங்கிட்டு வந்து போட்டுட்டு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி வரும். ஒரே லெவலாக இருக்கணும், அப்போ தான் அந்த கெமிக்கல் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை முடிச்சுட்டா இன்றைக்கி வேலை அதெல்லாம் முடிஞ்சிச்சு. செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் பூசியாச்சு. எதனா அது கெமிக்கல் மட்டும் போட்டு பூசிக்க வேண்டியது தான். இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பண்ணிட்டு தான் பூசணும். இந்த செவருமே அவுட்டர் செவரு பூச சொல்லியிருக்கேன், தண்ணி தொட்டியோட அவுட்டர் செவரு. இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. அந்த வேலை ரொம்ப அருமையாக ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சுது. நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா பாகிஸ்தான் டீ செட்டிங் பண்ணிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்க முடியும். ஏன்னா டிராக்டர் எடுத்துகிட்டு போகணும்ல, அந்த மண்ணில் கொஞ்சம் நமக்கு தேவையான மண் எடுத்துகிட்டு வந்து இந்த குழியெல்லாம் ஃபில் பண்ணி தண்ணியை விட்டு கடப்பாறை போட போகிறோம். அதுதான் நாளைக்கு நடக்க போகுது. அது தொடர்ந்து நம்ம அதை வச்சு பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோவும் நம்ம பண்ண போகிறோம், எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் எல்லாமே இது பண்ண போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராகவே நம்ம இந்த ரோடை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நெருக்கடியான பகுதி. அதனால் வந்து வேலை முடிஞ்சோடனே எப்போவுமே அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே க்ளீன் பண்ண சொல்லிடுவோம். இன்றைக்கி கூட வேலை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு காங்கிட்டு போட்ட இடமெல்லாம் பாருங்கள் சுத்தம் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளோடது. வேலை முடிஞ்சுது, காங்கிட்டு முடிஞ்சுது, நல்லா முடிஞ்சுது. வினோத் இருக்காங்க, மிஸ்திரி இருக்காங்க, கொத்தனார் இருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.